ஃப்ரெண்ட்ஸ், இவங்க வாழைப்பூ வரப்படை செய்ய போகிறோம். 1/2 கிலோ புழுங்கல் அரிசி, ஒரு 10 காஞ்ச மிளகா போட்டு அரைச்சி விட்டுருக்கோம். தேவையான பொருள் கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு ஊற வச்சுருக்கோம் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு. ஒரு வாழைப்பூ, பெரிய வாழைப்பூ கட் பண்ணி வச்சுருக்கோம். 2 ஸ்பூன் சோம்பு, ஒரு பெரிய பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கிட்டு அடை சுடுறப்ப காமிக்கிறோம். இங்கே முருங்கைக்கீரை இருந்தால் முருங்கைக்கீரை போட்டுங்க. இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்க. மாவு அரைச்சிட்டு அதை எடுத்துட்டு திருப்பி இதெல்லாம் ஒரு போட்டு குறைன்னு அரைச்சிக்கணும். நைஸாக அரைக்கக்கூடாது. அரிசி அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையும் கிரைண்டரில் போட்டு குறைன்னு அரைச்சிக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். மாவு நல்லா அரைஞ்சிருச்சு. இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். லேசாக ரவா பழத்துக்கு வரக்குள்ளே எடுத்துக்கணும். பூண்டு சோம்பு சேர்த்துக்கலாம். கடலை பருப்பு போட்டு அரைச்சிக்கணும். இப்போ வாழைப்பூ சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் 1-2 அரைச்சி அரைக்கணும். பாருங்க, மாவு அரைச்சாச்சு. மாவு அரைச்ச உடனே வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டிருக்கோம். நீங்கள் முருங்கைக்கீரையும் தேங்காயும் இருந்தால் போட்டுக்கோங்க. பாருங்க, அடை ஊற்றிருக்கோம். இந்த மாதிரி ஊற்றிக்கணும். பாருங்க, அடை திருப்பி போட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கணும். பாருங்க, அடுத்த அடை ஊற்றிக்கணும். பாருங்கள், வாழைப்பூ அடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் பொட்டுக்கடலை சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் சாப்பிட போகிறேன். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ